கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. தெய்வத்து கண்ணே இல்ல, அது கண்ணு இருந்தா உன் கண்ணுல அப்படி கண்ணு தண்ணி கொட்டுங்க. யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? அழகான குடும்பம், அழகான குழந்தைய. நீயோட 90 நாள் ஆச்சு. வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருந்துக்க. 4 நட்சத்திரம் 4 சேர்ந்து கொட்டு போச்சு. ஆனமே இருட்டு போயிட்டு ரோடும் இரண்டு போச்சு. தங்க கட்டிய மாதிரி 2 பிள்ளைவ. இந்த பிள்ளைவள கூட கண்டுபிடிக்க முடியல. தெய்வம் இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த பிள்ளைவள கூட எங்க கண்ணுல காட்டலையே. எவ்வளவு தேடிட்டோம். பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும்? எங்க இருக்குதுவளோ கடவுளே. என் குடும்பத்துக்கு இது என்ன சோதனை? சோதனை மட்டுமே கொடுக்குறோம். நீ எனக்கு உயிர் தான் வேணும்னா என்ன எடுத்துட்டு போயிருக்கலாமே. இருந்து என்ன பண்ண போற? அழகான குட்டை அழிச்சிட்டியே கடவுளே. 90 நாள் ஆகுது. அந்த பச்சை மண்ணை பத்தி விவரம் கூட தெரியலையே. அவ்வளவோ தேடி பார்த்தாச்சு. எங்கெங்கெல்லாமா போய் கேட்டாச்சு. அந்த பச்சை மண்ணுங்க, அந்த சிசுங்க எங்க இருக்குது தெரியலையே. ஏ ஐயா, ஐயனாரே, போன காரியம் என்ன பாச்சு? எல்லார்கிட்டையும் கேட்டியா? அந்த சுற்றி உள்ளவள்கிட்ட நல்லா விசாரிச்சியா? யாராவது பார்த்தவங்களே கேட்டியா? ஏப்பா ஐயனாரே, ஏதாவது பதில் சொல்லுப்பா. அந்த தங்கங்க 2 என் கண்ணுக்குள்ளே நிக்குது. அங்கதான் ஓடிச்சுக்க. இந்த கணத்துலதான் முத்து முடிச்சுதுங்க. மாறு மேலதானே படுத்திருந்துச்சுவா. அந்த தங்கங்களை கண்டுபிடிக்க முடியலையாப்பா. தங்கம் நினைச்சு யாராவது தூக்கிட்டு போயிட்டாவளோ? போலீஸ் ஸ்டேஷனையும் கண்டுபிடிக்க முடியலன்ட்டாவளா? ஏப்பா ஐயனாரே, ஐயனாரே. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மார்னிங். மீரா, கிளாஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? செக் பண்ணியா? நோட் கரெக்டா இருக்குதானே? எத்தனை பேர் பிரசன்ட்? மிஸ், திவ்யாவும் ராதாவும் ஆப்சென்ட் மிஸ். பாய்ஸ்ல லோகு தாஹா ஆப்சென்ட் மிஸ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஏன் காலியா கிடக்குது? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் காலியா இருந்தா எனக்கு தான் தூக்கம் வரும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காரு. லோகு ஆப்சென்ட் தானே? பேக் எல்லாம் எடுத்து வந்து உட்காரு. ஃபர்ஸ்ட் பெஞ்சா? ஆமா, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் காலியா இருந்துச்சுன்னா எனக்கே தூக்கம் வந்துரும் போல. வா, வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரு. மிஸ், மிஸ், இது அருண் உட்காருவா மிஸ்ங்க. டேய், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேட்டிட்டு இருப்பல, சொல்றாங்க பாரு. போய் உட்காரு. ஏய், என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார சொன்னாங்க? உன்னதான் உட்கார சொன்னாங்க. டேய், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காருடா. 2 சாக்லேட் வச்சிருக்கேன். நிஜமா தான் சொல்றேன். நான் வரும்போது ஒரு பொண்ணு பிறந்த நாள் வந்தது. 2 சாக்லேட் அடிச்சிட்டேன். இப்போ போய் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தேன்னு வெச்சுக்கோ. டீச்சர் போன உடனே உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். இல்லன்னு வெச்சுக்கோ, நானும் வரணும் சேர்ந்து சாப்பிடுவோம். நான் பாக்க வச்சு சாப்பிடுவேன். பேக் எடுத்துட்டு போய் உட்காரு. ராம், என்ன இங்க டிஸ்கஷன் நடக்குது? யாரு சிஎம் சீட்டுக்கு போட்டி போடுறதுனா? வந்து உட்காரு. மீரா, நேத்து மேத்ஸ் கிளாஸ் ஒர்க் இருந்ததுல, அதெல்லாம் எல்லாரும் முடிச்சிட்டாங்களா பாரு. நோட் வாங்கி செல்ஃப்ல அசைன் பண்ணு. நான் அப்புறமா பாக்குறேன் கரெக்ஷன். ஓகே மிஸ். இப்படி போடா. நான் வேணும் பேக்க கொண்டாந்து வைக்கவா? நான் போலடா. அருண், 2 சாக்லேட் உனக்கு தரவா? ஆமா, டெய்ரி மில்க் 1, 5 ஸ்டார் 1. 5 ரூபாய் சாக்லேட் தான் அடிச்சிட்டேன். வேணுமா வேண்டாமா? இந்த பாரு, பையில வச்சிருக்கேன் பாரு. 5 ரூபாய் சாக்லேட்டா? ஆமாண்டா, 2 சாக்லேட். 2ஆ? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கால் கேக்குறாங்கடா. போடா. மேம், பிடி சார் கிட்ட கிளாஸ் கேட்க சொன்னீங்கல்ல, நான் போய் கேட்டுட்டு வரேன் மேம். பிடி பீரியட் நீங்க வரது கேட்டுட்டு வரவா? வெரி குட் மீரா, உன்ன மாதிரி தான் இருக்கணும். எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு ஒபீடியன்டா, எவ்வளவு டிசிப்ளினா இருக்கற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கற. மத்த கிளாஸ்ல எல்லாம் பிடி பீரியட் வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேக்கப் பண்ணிடுறாங்க. ஆனா நீ பிடி பீரியட் நம்மளுக்கே வேணும்னு பிடி சார்ட்ட கேட்கலாங்கற. இல்ல மிஸ், நீங்க எக்ஸாம்க்கு முக்கியமான क्वेश्चन எல்லாம் எடுத்து தரேன்னு சொன்னீங்கல்ல. அது கிளாஸ் டைம்ல சொல்லி கொடுத்தா நமக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகாதுல்ல. அது பிடி டைம்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா முக்கியமான क्वेश्चन எல்லாம் எடுத்து போலாம் மிஸ். அதுக்கு தான் மிஸ் சொன்னேன். வெரி குட் மீரா, அதனால தான் உன்னை கிளாஸ் லீடரா போட்டுருக்கேன். இப்போ இல்ல, எப்பயுமே நீ தான் கிளாஸ் லீடரா இருக்கணும். ஃபுல் மார்க்ஸ் நீ தான் எடுக்கணும் எப்பயும். இன்னும் உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே மிஸ். சரி, இன்னைக்கு திருக்குறள் கிளாஸ். டேய் ராம், நீ இன்னும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காரலையா? மிஸ், மிஸ் அங்க
அங்க எறும்பு இருக்குது மிஸ். ஆமா மிஸ், அங்க எறும்பு இருக்குது மிஸ். அது யாரு பசங்க? அந்த மீனா பண்ண சாக்லேட் எல்லாம் தின்னு போட்டு வச்சிருக்கு மிஸ். அது ஒரே எறும்பா இருக்குது. எறும்பா இருக்குதா? பிரவுசர் போட்டுட்டு தானே வந்திருக்கிற. கிளாஸ் ஒர்க் எல்லாரும் பண்ணிருக்காங்களா மீரா? இன்னைக்கு பிரசன்ட் 28 ஸ்டூடண்ட் மிஸ். 26 கம்ப்ளீட்டட் மிஸ். 2 மெம்பர்ஸ் நோட் வைக்கல. யார் அந்த ரெண்டு மேதாவிங்க? அது ராமு ஹரிஷு மிஸ். நான் கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலையா? கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுல, ஸ்கூலுக்கு ஆன் டைம் வர்றதுல, நிறைய லீவ் போடுறது, ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு கேவலமா இருக்குது. கோழி சீச்சு விட்டு போனா கூட அழகா இருக்கும் போல. 10 கோழி சேர்ந்து சீச்ச மாதிரி இருக்குது உன் கையெழுத்து. நான் எவ்வளவு டைம் சொல்லிருக்கேன் ஹேண்ட் ரைட்டிங் பழகுன்னு. உன் கிளாஸ் தானே மீரா? அந்த பொண்ணு பாரு எவ்வளவு டிசிப்ளினா இருக்குது. அந்த பொண்ணோட கையெழுத்து அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்குது. மீராவோட நோட்டெல்லாம் நான் திருத்துறதே இல்ல, டிக் மார்க் மட்டும்தான். ஏன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படி பேசுது. உள்ள என்னெல்லாம் எழுதிருக்காரு அதுவே சொல்லுது. ஆனா ராம், உன் நோட்டெல்லாம் எடுத்தனா நோட் எடுத்து பார்த்தா எனக்கு மயக்கமே வந்துரும் போல. வேற விஷயங்களும் ஒண்ணு எழுத மாட்டேங்கிற. கையெழுத்தும் பாம்பேல இருந்து பர்மா வரைக்கும் போகுது. ஸ்கேல் வச்சு எழுதுன்னு எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன். காலையிலே டென்ஷன் ஆக்காதீங்க. மீரா அந்த நோட்ஸ்லாம் கொண்டு போய் ஆபீஸ் ரூம்ல வச்சுடு. நான் திருக்குறள் கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே மிஸ். இவ பாட்டே நல்லா பாடுவா. ஓகே மிஸ். படிக்க மாட்டாளா என்ன மக்கு மீரா? அம்மா நான் போறேன். இருமா, சாப்பிட்டுட்டு போமா. அடுப்பு வர வச்சிட்டேன். அம்மா நான் விளையாட போறேன். பசிக்குதுன்னு சொன்னேலமா? இல்ல சும்மா சொன்னேன். இப்ப பசிக்கல. சாப்பிட கூப்பிடுறா. நான் லேட்டா போனா நான் ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கம்மா. சாப்பிட்டுட்டு போட்டுருங்க. இதோ இருமா, சாப்பிட்டுட்டு போ. விளையாடும் போது பசிக்கும். 5 நிமிஷம் தான், சாப்பாடு இறக்கிடுவேன். அம்மா தயிர் போட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போமா. தயிர் சாதமா? இன்னைக்கு தயிர் சாதமா? நேத்து சொன்ன எனக்கு குழம்பு சாதம் தருவேன்னு. குழம்பு சாதம் இதோ ரேஷன்ல பருப்பு நாளைக்கு தாமா போடுறாங்களா? காலையில கேட்டுட்டு வந்தேன். நாளைக்கு பருப்பு கொடுக்குறாங்களா? நாளைக்கு செஞ்சு தரேமா. இது தயிர்ல எண்ணெய் ஊத்தி தாளிச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறேன். நல்லா இருக்குமா தங்கம்? 2 வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போ. தயிர் சாதமா? தயிர் சாதத்தை சாப்பிடுறதுக்கா நில்லுன்னு சொல்றீங்க? நான் போய் விளையாடிட்டு வரேன். தயிர் சாதம் தானே, நான் வந்து சாப்பிடுறேன். 2 வாய் சாப்பிட்டுட்டு போமா, அப்புறம் பசிக்கும்ல. அம்மாவுக்கு வேலை இருக்குது, துணி தைக்கணும். துணி எடுத்துட்டு மேல தெருக்கு போகணுமா. நீ சாப்பிட்டுட்டு போ. நான் போறேன். சொன்ன பேச்சு கேட்கணுமா? என்னங்க கிளம்பிட்டீங்களா? வாங்க. ஏ மகா, நில்லு ஒரு நிமிஷம். மாப்பிள்ளை பேருக்கு சொல்லு, வர சொல்லாத. ஏமா? அங்க பாரு, அவ யார் நிக்கிறானே. முத்தல தான் நின்னுட்டு இருக்குது. முத்த அழகு, பேருதான் அழகு. என்னம்மா நேரம் ஆயிடுச்சு, நீ தானே சொன்ன வெள்ளன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு. சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ தானே போயிட்டு வரணும்னு சொன்ன. அதெல்லாம் கரெக்டுடி. இப்ப போக கூடாது, கொஞ்ச நேரம் இரு. திவ்யா குட்டி, நாளைக்கு அம்மா உனக்கு கத்திரிக்காய் பட்டு சாம்பார் வச்சு தருவேன். இன்னைக்கு தயிர் தளிச்சு உனக்கு சாப்பாடு தருவானா? அம்மா மடியில வச்சு விட்டு விடுவானா? சரியா? உள்ள போறாளா பாத்தியா? தெருவுலதான் நிக்கிறாளுங்க ஆயும் அவனும். என்னம்மா அந்த அக்கா நின்னா இப்ப என்னம்மா? நான் போவா? மகா உனக்கு சொன்னா புரியாது. நீ போகும்போது வயது தப்புல நிக்க கூடாதுடி. நீ வாழ போறவ, பாதிலே வாழ்க்கையே இல்லாம நிக்கிறவ. முத கல்யாணம் ஆகி புருஷன் முன்னாடி கோயிலுக்கு போறிய. நீங்க போற நேரத்துல அவ நிக்க கூடாது, அபசகணும். அதுல எப்படி நிக்கிறா பாரு, கருப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு. நாங்களாம் அந்த காலத்துல வெள்ளை கலர் தான் கட்டிப்போம். இவன் என்னன்னா புருஷன் இந்த முறையா புடவை கட்டுறா. இன்னைக்கு பார்த்தா சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு நிக்கிறா. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குது. இரு, நான் அவளை கேக்குறேன் இரு. ஏ முத்தே, என்ன பெரியமா? இந்த துணி தைக்க கொடுத்துட்டு வரேன் பெரியமா. வந்து மாவரைச்சு தரேன். மாவெல்லாம் அப்புறம் அரைச்சிக்கலாம். என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வெளியில வந்து நிக்கிற பெரியமா. இவ சாப்பிடவே மாட்டேங்கா. எப்ப பார்த்தாலும் விளையாட்டுன்னு சுத்திக்கிட்டே கிடக்குறா. சோத்தை அடுத்து வச்சிருக்கேன், வாய் போட்டுட்டு போறீன்னு சொல்றேன், ஓடிக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு. சோறுனாதான் நல்லா விளையாட முடியும். அவளுக்கு என்ன தெரியும்? பெரியவளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சின்னது எப்படி இருக்கும்? அம்மா முத்தமே அக்கா பாவம். இங்க பாரு முத்து, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஏதோ உன் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. உன் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கணும்னு வச்சுக்கோ. நடந்தது நடந்து போச்சு. ஊர்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும், சுத்தியும் இருக்குன்னு வச்சுக்கோ. அது நல்ல விதமாவே இருக்கணும். எங்க காலத்துல எல்லாம் புருஷன் இல்லாத முண்டச்சியோ கல்யாணத்துக்கே வரமாட்டாவோ. அவங்கள கூப்பிட்டா கூட நான் வரலன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்கள அனுபவசாலி, பக்குவமானவங்க. அவங்களோட முகத்துல புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க போறவங்க முடிக்க கூடாதுன்னு நினைப்பாவோ. அது எங்க காலம். இந்த காலத்துல எங்க அப்படி இருக்குதுவோ. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டுல கூட ஆள் வச்சுக்கிறது இல்ல.
அது வந்து நான் வாழ்ந்தமா நீ வாழ்ந்துருவோம் தனியால இருக்குதுவோ. இவங்க ஒண்ணு வீட்டோட இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், கல்யாணம் ஆனவங்கிட்ட எப்படி இருக்கணும், புருஷன் இல்லைன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாவோ. உனக்குதான் பாவம், நீ வாங்கிட்டு வந்த வரோம். பிறக்கும் போதே உங்க அப்பா இல்ல, கல்யாணம் பண்ண. என்ன பண்றது, உன் தலையெழுத்து அப்படி. அதிர்ஷ்டங்கிறது பிறக்கும் போதே கூட சேர்ந்து பிறக்குமா. உனக்கு எப்படி அதிர்ஷ்டம்னு நீ பிறந்தோடனே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு முத்து, உன் மனசு கஷ்டப்பட்டுங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் சொல்லல. நீயும் விஷயங்களை புரிஞ்சுக்கணும். தாய் தோட்டம் புருஷன் இல்லாம தனியா கிடக்குறிய, அதான் ஏதோ உன் மேல ஒரு அக்கறை. ஏதாவது என் வீட்டுக்கு வேலைன்னா வந்து எடுத்து போட்டு செய்யறல, அந்த அக்கறையில நீ நல்லா இருக்கணும்னு சொல்ற. இந்த மாதிரி புருஷன் இல்லாத அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுப்பா. பாக்குறோம் ஏதாவது பரியாசம் பண்ணுவாவோ. இந்த நிறைய கல்யாணம் ஆனவோ இருக்கிறாவோ, புதுசா கல்யாணம் பண்ணவோ புருஷன் முன்னாட்டியோ சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல நீ நிக்க கூடாதுல்ல. ஏதோ உங்க அம்மா அப்பா இல்ல தாய் தோப்படை இல்லாம நிக்கிறீங்க, அதனால நான் சொல்லி கொடுக்குறேன். தப்பா நினைச்சுக்காத என்ன. திவ்யாவா வீட்டுக்குள்ள போலாம். அம்மா நான் தயிர் சாதமே சாப்பிடுறேம்மா. நேத்து மாதிரி வடிச்சு கஞ்சியே ஊத்தி கொடுங்க, அது நல்லாதான் இருக்கும். நான் சாப்பிடுறேன். அம்மா நீ அழாத, நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். ஏ பெரியம்மா, சின்ன பிள்ளை முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கிற? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மாறா நீ மட்டும் தான் குறை. என்னத்தடா பாத்துட்டு இருக்கிற? என்ன உனக்கு தெரியும்? நான் வாழ்றவ, அவ வாழ்க்கைய தொலைச்சவ. நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். ஏத்து விட்டுக்காரி சொன்னேன், இதுல என்ன இருக்குது? ஏன் பெரியம்மா, சின்ன பிள்ளை அங்க இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி நீ இப்படி பேசுவ? அது மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ரவியுக வாழ்ந்தவங்கன்னு சொல்றிய, சின்ன பிள்ளை முன்னாடி என்னத்த பேசணும் என்னத்த பேசக்கூடாது உனக்கு தெரியாது? இங்க பாரு வேம்பு, நீ ரோட்ல போனேன்னா ரோட்ட பார்த்து போகணும். நீ எதுக்கு அவ வீட்டை பார்த்து போற? அவளை நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன். பிறந்தோடனே அப்பனை முழுங்கிட்டா, கல்யாணத்தை பண்ண நல்லா இருந்தாவ, அவனை அமுச்சு வச்சுட்டா. அப்படி ஒரு அதிர்ஷ்டகாரி அவ. தெரியும் பெரியம்மா, நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அவளை எதுவும் பேசாதன்னு. ஏன்பா அவளை பேசினா உனக்கே குத்துது? யார பார்த்து தருதுவேங்கிற? அவ ஒருத்தி இல்லாம என் குடும்பமே இருட்டா கிடக்குது. யார பார்த்து தருதுவேங்கிற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ. ஓ அப்படி போக்குதா கதை. இந்த கதை தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. நான் கூட குப்பாயிட்ட சொன்னேன், நம்பினாலாவ. குருடனுக்கும் செவுடனுக்கும் சம்பந்தம், என்ன சம்பந்தம்னு கேட்டா. புரிஞ்சுதா உனக்கு? எனக்கு விளங்கிடுச்சே. சோனியன் குடுமி சும்மா ஆடுமா என்ன? பெரியம்மா, வாய்க்கு வந்ததை பேசாத. நான் எப்ப வாய்க்கு வந்ததை பேச போறேன்? கண்ணால பார்த்தது காதால கேட்டதை சொல்றேன். ஆமா நான் நேராவே கேக்குறேன். எந்த பொண்ணு வேணாலும் ஒரு பொண்ணே கல்யாணம் வேணாங்கிறிய? உங்க ஆத்தா சில்லா இருந்து கொண்டுட்டு வரா, சீமையில இருந்து கொண்டுட்டு வரா. ஏன் ஒருத்தி கூட உனக்கு பிடிக்கல? அப்போ நீ இவளை வச்சிருக்க. ஆமா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. நான் இனிமே இவ கூட தான் இருக்க போறேன். முத்தலுக்கு நடையன் கூட. தலை சாய்க்க இடமாயில்லை, தலை கோத விரலாயில்லை, இளங்காற்று வரவாயில்லை, இளம்பாறு வரவாயில்லை. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. மீரா நான் பேசவே இல்ல. எதுக்கு என் பேர் எழுதுன? நீ அவன்கிட்ட பேசுனது எனக்கு கேட்டுச்சு. ஏய் அவன் பேசுனது எனக்கே கேட்கலையே, உனக்கு எப்படி கேட்டுச்சு? ஏய் இப்ப எதுக்கு என் பேர் எழுதுன? இப்ப நீ பேசுனல, நான் எங்க பேசுனேன்? அவன் பேசுனது கேட்கலன்னு தானே சொன்னேன். இன்னும் பேசிட்டே இருந்தேன்னா பிளஸ் பிளஸ் ஆட் பண்ணிட்டே இருப்பேன். ஏ மீரா, இந்த பக்கம் பொண்ணுங்க பேசுறாங்க, அது மட்டும் எழுத மாட்டாங்க, பசங்க மட்டும் எதுக்கு எழுதுற? அவங்க என்கிட்ட கேட்டுட்டு தான் பேசுறாங்க. மீரா மோனி கிட்ட பென்சில் வாங்கிக்கிறேன். ஓகே மீரா, இந்த புக்கை நிஷாட்ட குடுத்துக்கிறேன். ஓகே மச்சி, சரியான போங்க ஆட்டண்டா. பொம்பளை பேரை மட்டும் எழுத மாட்டேங்குது, நம்ம பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டா. அருண் பேரை மட்டும் எழுதலடா. கேளு மச்சான், கேளு, நல்லா கேளு. பேனாவே தூக்கி போட்டுட்டு ஓடி போற மாதிரி கேளு. ஏ நான் பேசவே இல்லையே, எதுக்கு என் பேர் எழுதுன? ஏய் 2 பிளஸா? நான் ஒரு வாட்டி தானே பேசினேன். இதோ இந்த டேவிட், அவன் பேரை மட்டும் எழுத மாட்டேங்கிற. டேய் நான் என்னடா பண்ண? அவன் பேசலையே, அவன் படிச்சிட்டு இருக்கான், அந்த சத்தம் தான் கேக்குது. ஓ அப்படி போதா கதை. அப்பப்போ உனக்கு புக் நோட்லாம் கொடுக்குறான், அதனால நீ அவன் பேரை எழுத மாட்ட. ராம் அதிகமா பேசாத,
அப்புறம் உன் பேரை மேலே எழுதி வச்சிருவேன். மச்சி வேணுட்டே பண்றாடா அவ, நம்ம மாட்டி விடுறதுக்கு பண்றாவ. அடுத்த பீரியட் என்னடா? அடுத்த பீரியட் மேக்ஸ். ஐயோ அதுவா? ஆமா மச்சான், அது நிமித்தி எடுத்துருமே. அது எடுக்கலனால இவ எடுத்து கொடுத்துருவா மச்சான், கம்ப எடுத்து கொடுத்துருவா. ஏய் இப்ப எதுக்கு பிளஸ் பிளஸ் போட்டுக்கிட்டே இருக்கா? ஏனா ஏய் நான் பேசல மச்சான், நீ பேசலன்னு சொல்ல பிளஸ் போடுறாடா. மச்சி இந்த பம்பரத்துல எப்படியாவது மாட்டி விடணும். அவன் பேரை மட்டும் எழுதவே மாட்டேங்கிறா. மச்சி நான் நிறைய வாட்டி பாத்துருக்கேன், இதுக்கு ரெண்டு மரத்தடியில உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு எழுதுங்கடா. அப்படி ஒரு சிரிப்பு. சாயந்தரம் போய் மரத்தடியில சிரிக்கணும்ல, அதனாலதான் அவன் பேரை எழுத மாட்டேங்கிறாவ. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், இவன் வாய் திறந்துதான் இருந்தது. என்ன நீ பேசினான்னு சொல்லி பாரு. அவன் பேசல கொட்டாய் விட்டான்னு சொல்லுவா. நீதான் வாட்டர் குடிச்சுக்கிறேன் கரிசு. இவ தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவகிட்ட பேசுறாடா. ஏய் அடிச்சுதா? பெல் அடிச்சுதா? இப்ப போட்டுக்கோ, எத்தனை பிளஸ் வேணா போட்டுக்கோ. பிளஸ் பிளஸ் பிளஸ்னு போட்டுக்கோ, வேணா மைனஸ் கூட போட்டுக்கோ. மைனஸ் மைனஸ் பிளஸ் போட்டுக்கோ. எழுதிக்கோ, அவன் பேர் எழுதிக்கோ, இவன் பேர் எழுதிக்கோ. வேணும்னா சொல்லு, எங்க அப்பா பேர் சொல்றேன், எங்க அப்பா பேரை எழுதிக்கோ. எங்க அம்மா பேரு அகிலாண்டேஸ்வரி, அதையும் எழுதிக்கோ. அதான் என் தங்கச்சி பக்கத்து கிளாஸ் தியா, அவ பேரை எழுதிக்கோ. அதான் என் தம்பி அடுத்த கிளாஸ் ரியாசே, அவன் பேரை எழுதிக்கோ. ஏ பெல் அடிச்சிச்சுல, எதுக்குன்னு போர்டுல வச்சிட்டு இருக்க? அடிச்சுடு. அப்படிதான் அழி அழி எல்லாத்தையும் அழி. யாருக்கிட்ட அடச்சே, இன்னைக்குதான் எல்லா ஆட மாட்டேங்குச்சு, இப்படி ஆயிடுச்சே. மீரா குட் ஆஃப்டர்நூன் மிஸ். இன்ட்ரப்ட் சைலண்டா இருக்குது கிளாஸ். பெல் அடிச்சு கூட சைலண்டா இருக்காங்களே பசங்க. பாய்ஸ், நம்ம ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் வருது, யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க? மீரா நீ பார்ட்டிசிபேட் பண்றியா? மேம் இவாட பரவாடா. ஏ மீரா பரதநாட்டியம் ஆடுனால 10th படிக்கும் போது நீ பாத்த? இல்ல அன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்துருச்சு, அதனால நான் லீவ் போட்டேன். நீ வந்திருந்தாலும் பாத்துக்க மாட்டேன். எல்லாம் கேள்விப்பட்டேன், அவ ஒட்டி எனக்கு கீழே வந்துட்டு எடுத்து கொடுத்தியாமே. என்னடா பாக்குற? அவன் பேரெல்லாம் இந்த மட்டும் போட்டு கொடுக்க மாட்டேன் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. மீரா காம்படிஷனுக்கு நேம்லாம் கலெக்ட் பண்ண. நம்ம கிளாஸ்ல இருந்து 20 மெம்பர்ஸ் வேணும். அடுத்த கிளாஸ்ல 25 ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் டான்ஸ் மட்டும் இல்ல, பாட்டு போட்டி இருக்குது, மூவி போட்டி இருக்குது. என்னென்ன போட்டி இருக்குன்னு நான் லிஸ்ட் கொடுத்துட்டு போறேன். எல்லாரும் கம்பல்சரி பேர் கொடுக்கணும், சரியா? மிஸ் திங்கத்துக்கு ஏதாவது போட்டி இருக்குதான்னு வரும் கேக்குறான். நான் எப்படா கேட்டேன்? மீரா நேம் கலெக்ட் பண்ணி ஆபீஸ் ரூமுக்கு எடுத்துட்டு வா. இப்ப எப்படி கிளாஸ் அமைதியா இருந்துச்சோ அதே மாதிரி அமைதியா பாத்துக்கோ. பரவாயில்லையே, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் திருந்திட்டாங்க போல. போர்டுல நேமே இல்ல. அவன் பேசினாங்க பத்தியா? பில்லி போட்டு கொடுத்துட்டா. பேசினாங்களா? போர்டுல நேமே இல்ல. மேம் நான் தான் பெல் அடிச்சிட்டாங்களே, அதனால அடிச்சிட்டேன். இந்த கிளாஸ் நான் தான் கண்டினியூ பண்ண போறேன். யாரெல்லாம் பேசினாங்களோ அந்த நேம்லாம் எழுது. அது கீழே இனிமே பேசுறவங்க நேம்லாம் எழுது. ஓகே மேம். ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். Watch it again. And there's absolutely no way. Epic Wars going for round 4, ladies and gentlemen. யாரு சண்டே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது? சார் நாங்க இல்ல சார், நாங்க அந்த பக்கம் போல. சார் நாங்களாம் அந்த பக்கம் போல சார். அப்ப நீ எங்க இருந்த? நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். உங்க கிளாஸ்ல இருந்து தான் ஆள் போயிருக்குது. உங்க கிளாஸ் ஆளுங்க தான் சண்டை போட்டுருக்காங்க. சார் நாங்க ஏன்பா படிக்கிறதுக்கு தானே வரீங்க நீங்களா? உங்களுக்கு என்ன வயசாயுது? சண்டை போடுற வயசாயுது? அதுக்கெல்லாம் நிறைய நாள் இருக்குது. அதுக்குள்ளே ஏன்பா இப்படி பண்றீங்க? ஸ்கூலுங்கிறது ஒற்றுமை வளர்க்கறதுக்கான இடம். கோவத்தையும் வன்மத்தையும் கத்துக்காதீங்க. உங்களோட எதிர்காலத்தை உருவாக்குற இடம் இது. இந்த இடத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறது படிக்கிறதும் பாஸ் ஆகிறது மட்டும்தான். சண்டை போடுறதும் ஒம்பு போடுறதும் கிடையாது. உங்களுக்கு சண்டை போடணும்னு ஆசையா இருக்கா? ஆப்ஷன் கிளாஸ் இருக்குதுல, கராத்தே கிளாஸ் இருக்குல்ல, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க திறமையை அதுல காட்டுங்க. உங்களுக்குன்னே இருக்கலாம் திறமை. கடவுள் அப்படிதான் படிச்சிருக்காரு, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு திறமைன்னு. உங்களுக்கு சண்டை போட திறமை இருக்கா? கராத்தே கிளாஸ் வாங்க, அதுல வின் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னொரு கிளாஸ் பையன்கிட்ட சார் நாங்க இல்ல சார். தருண் சண்டை நடக்கும் போது எங்க இருந்த? இவனுங்க 3 பேரும் தான் அங்க நின்னாங்க, நான் பார்த்தேன். சார் நாங்க இல்ல சார், எங்க கிளாஸ் பசங்க இல்ல, அது பி கிளாஸ் பசங்க. அவங்க தான் சார் டவுன் பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. ஆமா சார், நாங்களும் மரத்துல நின்னு பேசிட்டு தான் இருந்தோம். சரி அப்ப நீங்க பாத்துருப்பீங்கல்ல, கிரவுண்ட்ல தானே நிக்கிறீங்க, பாத்துருப்பீங்கல்ல. யார் சண்டை ஃபர்ஸ்ட் போட்டா? யார் ஃபர்ஸ்ட் அடிச்சது? சார் அது என்ன ராம், நீ எதுக்கு அப்படியே நிக்கிற? என்ன நடந்துச்சு?
நீங்களே சொல்லிடுங்க. நானே கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நீங்களே உண்மையை ஒத்துக்கோங்க. யாரெல்லாம் போனீங்க, என்ன நடந்தது? கேர்ள்ஸ், உங்க கிளாஸ் தானே இந்த பசங்க? எதுவும் சொல்லாதடி. யாரு சண்டை போட்டது? உங்க கிளாஸ் பசங்க தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு அவனை அடிச்சது? சொல்லாதடி. மீரா, நீ கிளாஸ் லீடர் தானே, நீ தானே கிரவுண்ட்ல இருந்த. யார பார்த்த சொல்லு, யார் ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிச்சது? சார். மீரா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. உன் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கிறது உன் கிளாஸ்க்கு தான் அவமானம். உன் கிளாஸ் பத்தி தான் அப்ப பேசுவாங்க எல்லாரும். சொல்லிடு, யார் சண்டை போட்டது? சார், நான் தான். ராம் தான் அந்த கிளாஸ் பையனை ஃபர்ஸ்ட் அடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பையனை ராம் துரத்திக்கிட்டே ஓடுனா. ராம், நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணிருக்கேன் அந்த ஜோசப் அடிச்சதுக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? பெரிய ரவுடினா, இந்த காலேஜுக்கே கேங் லீடர்னா. எதுக்கு அவனை அடிச்ச? சார், எதுக்கு அவனை அடிச்ச? என் தம்பி அடிச்சான் சார். உன் தம்பி அடிச்சா உன் தம்பி என்கிட்ட வந்து சொல்லணும். நான் எதுக்கு இருக்கிறேன் எங்க ஸ்கூல்ல உங்களுக்கு மாங்காய் பறிச்சு கொடுக்கறதுக்கா? சார், அது அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் அடிச்சான். என் தம்பி அடிச்சான், என் தம்பி அழுதான். அதுதான் நான் எதுக்கு இருக்கிற ஸ்கூல்ல. உன் தம்பி அழுதானா நேரா ஆபீஸ் ரூம் அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் அவனை என்னன்னு கேட்டு நாளைக்கு கொடுத்துருப்பேன்ல. உனக்கு யாரு தைரியம் கொடுத்தது? ரொம்ப சின்ன வயசு ராம், உனக்கு +2 தான் படிக்கிற. அதுக்குள்ள எப்படி நீ இண்டிபெண்டா இருக்க கத்துக்கிற? எதை இண்டிபெண்டா பண்ணிடுறியா நீ? கோவத்துல அடிச்சு அவனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கண்ணிலே அடிச்சிருக்க. கண்ணு எவ்வளவு முக்கியம். அவனுக்கு கண்ணுல ஏதாவது பலமா அடிபட்டுச்சுன்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவனும் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தானே. உனக்கு என்ன அவ்வளவு கோவம் வருது? போய் அவன்கிட்ட சாரி கேளு. சாரி கேட்டுட்டு ஆபீஸ் ரூமுக்கு வா. நாளைக்கு உன்னோட பேரண்டோட தான் ஸ்கூலுக்கு வரணும். ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பெரிய கிளாஸ்க்கு மட்டும் தான் லீடர் சரியா? இப்ப நம்ம கிளாஸ்க்கு வெளியில நிக்கிறோம். அவனை போய் போட்டு கொடுக்குறியாடி? நம்ம கிளாஸே அவனை பாக்குது தெரியுமா? எல்லா பொண்ணுங்களும் அவன் பேச மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருக்காளுங்க. உனக்கு எப்படி மனசு வருது? இப்படி என்ன மனசு வருது? என்ன மனசு வருதா? நீ லீடர் தான். லீடரா இருக்கிறவ கிளாஸ் பசங்களை விட்டு கொடுக்க கூடாது. அவன் தப்பு பண்ணான்ல, உனக்கு அண்ணே தரசான நினைப்பு போல. அவன் தம்பியை போட்டு எப்படி அடிச்சானுங்க தெரியுமா உனக்கு? 4 பேர் சேர்ந்து அவன் தம்பி அடிச்சானுங்க. அவன் தம்பி அடிச்சா அவனுக்கு கோவம் வராதா? எனக்கே கோவம் வரும். சார் தான் சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து சொல்லணும்னு. மீரா, நீ வேணும்ட்டே பண்ற. அவன் லாஸ்ட் பெஞ்ச் படிக்க மாட்டான் தானே அப்படி பண்ற. இதுவே உன் ஃப்ரெண்ட் அருண், அவன் இப்படி பண்ணி மாட்டி கொடுத்துருப்பியா? ஏன்னா அருண் நீ கொஞ்சம் மார்க் வித்தியாசத்துல இருக்கீங்க. அப்ப படிக்கிற பசங்களுக்கு ஒரு நியாயம், படிக்காத பசங்களுக்கு ஒரு நியாயமா? நான் எதுவும் சொல்லல, நான் கிளம்புறேன். நாங்க எல்லாம் ராமோட கட்சிடி. இந்த மாதிரி நீ பண்ணதை நான் போய் கிளாஸ் சொன்னேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஒன்னதான் முறைப்பாளுங்க. நீ தனியா தான் நிக்கணும், பாத்துக்கோ. எப்படி போய் அவனே பாக்குறீங்க? அவன் ஒரு டெஸ்டாவது ஃபுல் சப்ஜெக்டும் பாஸ் ஆயிருக்கானா? அப்ப படிக்கிற பையனா இது வேணா பண்ணலாம், அவன் பண்ணக்கூடாது அப்படித்தானே? வேணாண்டி, நாங்க எல்லாம் அவனோட கட்சி. நாங்க எல்லாம் சேர்ந்தோன்னு வச்சுக்கோ. மீரா, நீ தனியா தான் இருக்கணும். நீ கிளாஸ்க்கு மட்டும்தான் லீடர், ஞாபகத்துல வச்சுக்கோ.